ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. என் அன்பு தங்கமே, நாளை விடியெழுப்பார் உன் உயிரினும் மேலான உறவானவர் உன்னை தேடி வந்து பேசத்தான் போகிறார். எந்த உறவை தவிர்த்துவிட்டு நீ மன கஷ்டத்தில் இருந்தாயோ, மன சஞ்சலத்தில் இருந்தாயோ, அந்த சஞ்சலங்கள் நீங்கி உன் கஷ்டம் கரைந்து நீ விட்ட கண்ணீரோடு உன் கவலைகளும் நீங்கி இப்பொழுது உனக்கான சந்தோஷம் ஆலமரம் போல் விருட்சமாக வளரப்போகிறது. சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை என்றுதான் என் பிள்ளைகள் ஒரு நியாயமான வேண்டுதலை என்னிடம் வைத்து கொண்டிருந்தார்கள். என்னென்னமோ எதையோ சில பேர் வேண்டிக் கொள்கிறார்களே. நான் நிம்மதியான வாழ்க்கையை தானே தாயே என்று சொல்லிக் கொள்கிறேன். எனக்கு பிடித்தவரை தானே நான் என்னிடத்தில் சேர்க்க சொல்லுகிறேன். நீ அதை கூட செய்யவில்லை என்றால் நான் உன்னை கையெடுத்ததற்கு என்ன புண்ணிய பலன் இருக்கப் போகிறது என்றுதானே சிந்திக்கின்றாய். அது மட்டுமல்லாமல் இன்னும் சில செல்ல பிள்ளைகளோ, அம்மா நான் உன்னை கையெடுத்த பிறகு எத்தனை வேதனைகளையும் எத்தனை சோதனைகளை அனுபவித்திருக்கின்றேன். நீ ஆடுகின்ற விளையாட்டில் என்னை எப்படியெல்லாம் நீ ஆட்டிக்கொண்டிருக்கின்றாய், என்னை எப்படியெல்லாம் ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றாய். என் தாயே, எனக்கு இவ்வளவு பெரிய சோதனையை கொடுத்திருக்கின்றாய். தாங்க முடியாத பாரத்தை தலையில் வைத்தால் நான் என்ன செய்ய முடியும்? புதைக்குழியில் விழுந்து விடுவேன் போலல்லவா இருந்து கொண்டு இருக்கின்றது என்று உன் மனம் தளர்ந்து விடாதே. என் தங்க பிள்ளையே, எந்த ஒரு சோர்வான இடத்தையும் நீ எப்படி கையாள்கிறாய் என்பதற்காகத்தான் இப்படியெல்லாம் நான் உனக்கான விஷயத்தை செய்து கொண்டிருக்கின்றேன். என்னை ஆட்டி படைக்கின்றதே நீதானே வராகி என்று என்னிடம் முழுவதுமாக சரணாகதி அடைந்து விடு. சரணாகதி என்று சொன்ன உடனே வெறும் வெற்று வார்த்தைக்காக அப்படித்தானே நானும் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்று சொல்கிறாய். அதுவும் யதார்த்தம்தான். ஆனால் சரணாகதியோ, அங்கு என்னை சரணடைவதோ எது தெரியுமா? எந்த பிரச்சனை எப்படி வந்தாலும் சரி, இனி மீளவே முடியாது, வாழவே வழி இல்லை என்று நினைக்கின்ற கட்டத்தில் கூட என் தாய் வராகி இருக்கின்றாள். என் அம்மையான என் வராகி இருக்கின்றாள். அப்படி இருக்கும் பொழுது அவள் என்ன வேண்டுமானாலும் என்னை செய்யட்டும். நான் இருப்பது அவள் மடியில்தான். அவள் மடியில் அமர்ந்து கொண்டு கம்பீரமாக வாழ்க்கையை வாழப் போகிறேன். அந்த நம்பிக்கை எனக்கு உறுதியாக இருக்கிறது என்பதை நீ என்னை முழுவதுமாக கரம் பற்றிக்கொள். வெற்றி உனக்கு நிச்சயமாக்கப்பட்டுவிடும் அந்த தருணத்திலே. அப்படி ஒரு தருணத்தை தான் என் பிள்ளைகளிடமிருந்து நான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றேன். வேண்டியவர் வேண்டாதவர் என்று இங்கு பல பேர் கடந்து வருகின்ற நிலையில், அவர்களை கடந்து வருகின்ற வாழ்க்கையில் நீனும் உன் வாழ்க்கையை கடந்து போகத்தான் வேண்டியதிருக்கின்றது. நான் இவரைத்தான் சந்திப்பேன், அவரைத்தான் சந்திப்பேன் என்றெல்லாம் நாம் யாரிடமும் கணக்கு போட்டு வாழ முடியாது அல்லவா? போகிற போக்கில் சில விஷயங்கள் நமக்கு நன்மையையும் செய்யும், சில விஷயங்கள் நம் மனதிற்கு கசப்பான அனுபவத்தையும் தந்து கொண்டு இருக்கும். அப்படித்தான் உறவுகளும் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் அறிவதற்கு முன்பதாகவே அவர்கள் நமக்கு பாடத்தையும் கற்று தருவார்கள், நமக்கு பாடமாகவும் வருவார்கள். அதில் எல்லாம் நீ கவலைப்படக்கூடாது. யார் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, எனக்கான வாழ்க்கையில் அவரை நான் முழுவதுமாக நம்பி இருக்கின்றேன் என்பதில் தீர்க்கமாக முடிவு எடுத்து உனக்கான அடியை எடுத்து வைத்து கொண்டே இரு. உன் வெற்றிக்கான தருணத்தை உனக்கு குறித்து வைத்திருக்கும் பொழுது நீ எதற்காக தங்கமே மனம் வருந்தி கொண்டே இருக்கின்றாய்? உன் கவலைப்பட்ட கண்களுக்கு நான் மனம் தீர்வாக வந்து உன் மனதில் இருக்கின்ற விஷயத்தை நான் உறுதியாகவும் தெளிவாகவும் தீர்க்கத்தான் போகிறேன். நீ செயல்படுத்துகின்ற காரியம் வெற்றியோ தோல்வியோ என்று பதற்றப்படாதே. எது வந்தாலும் துணிச்சலாகவே இருந்து கொள். உன் தைரியமாக உனக்கு முன்பாக நானே சென்று கொண்டு இருக்கின்றேன் என்பதில் உறுதியாக இரு. உன் வெற்றிக்கான தருணத்தில் நான் உனக்கென்று நிரந்தரமாக இருக்கும் பொழுது நீ எதற்காக தங்கமே அழுது புரண்டு ஓடோடி கொண்டிருக்கின்றாய்? உன் மகிழ்வான தருணத்தை, உன் மகிழ்வான விஷயத்தை குறித்து வைப்பதும் தீர்மானிப்பதும் இந்த வராகியாக இருக்கும் பொழுது யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிந்து நீ செயல்படு. உன் திட்டத்தை நானே உனக்கு முன்னின்று உன் வாழ்க்கையாக வந்து இருக்கும் பொழுது எதற்காக மனம் வருந்தி கொண்டே இருக்கின்றாய்? நடப்பது யாவையும் அங்கு நான் உனக்கு அமைத்து கொடுத்ததுதான். நீ நம்பிக்கையை மட்டும் அங்கு இழந்து
மறந்து விடாதே. உனக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்கு நடக்கும் அனைத்திற்கும் காரணம் உண்டு. உன் வாழ்வில் நல்லதொரு மாற்றத்தை கொண்டு வர அனைத்தும் இது நடந்து கொண்டிருக்கின்றது. மனம் தளராமல் சோர்வடையாமல் என்மேல் நம்பிக்கை வைத்து உன் கடமையும் பொறுப்பையும் செய்து கொண்டே இரு. நான் உனக்கு துணையாக இருப்பேன். நீ கேட்கின்ற எல்லா கேள்விகளுக்கும் எல்லா விஷயத்திற்கும் ஏதோ ஒரு ரூபத்தில் விடையளித்து கொண்டு அதற்கு தீர்வாகவும் நான் வந்து இருக்கும் பொழுது உன் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று யார் சொன்னாலும் நீ நம்பாதே. இனிதான் உன் அத்தியாயத்தை தொடங்கி வைக்கப் போகிறேன். உன் வாழ்க்கை நல்முறையில் ஆரம்பமாக போகிறது. என் செல்வமே, நீ மனதில் நினைத்ததை பற்றியும் மனமிட்ட யாரிடம் பேசுவது என்று தெரியாமல் கவலைப்படுகிறாய். அந்த மனமிட்டு பேசும் விஷயத்தை என்னிடம் புலம்பி தள்ளி விட்டுவிடு. இறுதி வெற்றியை பெறும் தருவாயில் நீ இருந்து கொண்டு இருக்கும் பொழுது ஐயோ முடிந்துவிட்டதோ அவ்வளவுதானோ என்று கலங்கி நிற்காதே. முயற்சி செய். முயற்சியை இங்கு யாருமே கண்டு கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் அதையும் தாண்டி என் பிள்ளையை ஜெயிக்க வைப்பதற்காக இந்த வராகி தாயானவள் உன்னருகில் நின்று கொண்டு உன்னை ஊக்கப்படுத்தி கொண்டேதான் இருக்கின்றேன். நீ என்னுடன் எப்பொழுதுமே இருப்பதே அங்கு பலமுறை உணர்ந்திருக்கிறாய் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது எதற்காக மீண்டும் மீண்டும் அதே கேள்வியை முன்னெடுத்து சென்று கொண்டு இருக்கின்றாய்? நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா என்று என் பிள்ளையே, நான் சத்திய வாக்கினை கொடுத்தால் கொடுத்ததுதான். அதில் ஒன்றுமே மாற்று கருத்து கிடையாது. நீ மனதில் நினைத்து கொண்டு இருக்கும் ஆசை நிச்சயமாக வெற்றியின் பாதையில் தான் செல்ல போகிறது. அதற்கான இறுதி கட்டத்தையும் எட்டிவிட்டாய். நூலளவு கை தொடும் தூரத்தில் தான் உன் வாழ்க்கையின் வெற்றி அமைந்து கொண்டு இருக்கின்றது என்று நான் எத்தனையோ தடவை உன்னிடம் சொல்லி புரிய வைத்து விட்டேன். ஆனால் அப்போதெல்லாம் நம்பாமல் ஏதேதோ சொல்லி கொண்டும் இருந்து கொண்டும் இருக்கின்றாய். நான் சொல்வது சத்தியமான உண்மை. நீ எதை என்னிடம் கேட்டாயோ அதை தருவதற்கு வந்திருக்கும் பொழுது என்னை முழுமையாக நம்ப தொடங்கு. உன் மனம் கலங்கி உன் வழி தாங்க முடியாத நிலை ஏற்படும் பொழுது எனக்கு முன்னால் அமர்ந்து அம்மா தாயே வராகி என்று என் நாமத்தை மட்டும் பிரார்த்தனை செய்து கொண்டே இரு. அந்த இடத்தில் எந்த இக்கட்டான சூழ்நிலைகள் வந்தாலும் என் பிள்ளைகளின் கண்களுக்கு முன்னால் நான் வந்து காட்சி கொடுப்பேன். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எப்பொழுதுமே இந்த வராகி தாயானவள் பொய்யுரைக்க மாட்டேன் என்று தெரியும் அல்லவா? அதற்கு பிறகும் எதற்காக யோசிக்கிறாய்? உன் வாழ்வில் ஏமாற்றம் என்பதே கிடையாது. நீ வாழ்க்கையே திருப்பு முனையாக இருக்கும் சூழ்நிலையை சந்திக்கத்தான் போகிறாய். உன் கண் முன்னே உனக்கான வாழ்க்கையை நான் காட்டுவதற்காக, வெளிச்சமான பிரகாசமான வாழ்க்கையை நான் காட்டுவதற்காக வந்து இருக்கும் பொழுது ஏன் எதற்காக என்று பயப்பட்டு கொண்டே இருக்கின்றாய்? உன் பயம் நீங்கி உனக்கான வாழ்க்கையில் நீ நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு என்னை வழிவந்து கொண்டிருக்கும் பொழுது நன்மை நல்லது நல்ல நேரத்தில் நடக்க தயாராகிவிட்டது. என்னை வரவேற்க தயாராக இரு. மகிழ்ச்சி உனக்குத்தான் என் தங்க பிள்ளையே. நீ நினைத்தது தான் நடக்கும். ஓம் வராகி தாயே போற்றி போற்றி.